பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே மயில்கிட்ட தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது கதவும் லாக் பண்ணிடுறாங்க. இங்கே பாக்கியம் சக்திவேல்கிட்ட நீங்கள் இந்த அநியாயத்தெல்லாம் கேட்க மாட்டிங்களா, இந்த குடும்பமாக சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொல்லுவோம். சக்திவேல் இருந்துட்டு என்னம்மா நீங்கள் இந்த குடும்பத்தை நம்பி நீங்கள் எதுக்காக பொண்ணை கொடுத்தீங்க, இந்த குடும்பம் சரியில்லை, சரி இவங்க மேலே நீங்கள் வரதட்சணை கொடுமை கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா குடும்பத்தோடு இவங்கள உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாண்டியன் குடும்பம் உள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் பொறுமையை இழக்க முடியாமல் உடனே வெளியே வந்து சக்திவேலோட நெஞ்சில் எட்டி உதைக்கிறாங்க. இங்கே அதாவது சக்திவேலோட குடும்பமும் அதாவது மற்றவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போது சக்திவேலை எட்டி உதைச்சதுனால இப்போது முத்துவேலும் குமார் அவங்க எல்லாருமே சண்டை. இப்போது 2 குடும்பமும் அடிச்சுக்குது, பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்க டைமில் பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட, மயில் போடி மாப்பிள்ளைக்கிட்ட பேசி சமாதானப்படுத்துடி, போடி கையில் காலில் விழுந்தாவது ஏதாவது பேசி சமாதானப்படுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஒரு பக்கம் இங்கே சக்திவேலு அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே அடிதடியில் இருக்காங்க. இங்கே மயில் சரவணன்கிட்ட வந்து, மாமா ப்ளீஸ் மாமா, இனிமேல் நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போடின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்கவும், உடனே சண்டை எல்லாமே நிற்க போகுது. இப்போது ஊர் மனுஷங்க எல்லாருமே ஊர் ஆளுங்க கேட்குறாங்க, என்னப்பா நீ புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை வரதான் செய்யும், குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதை பேசி தீர்த்துக்கணும்ப்பா, எதுக்காக அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனா அதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊர் மனுஷங்கள்லாம் கேட்கவும், எங்கள் குழலி பயங்கர கோவமாக வந்து, ஆமாம் அவங்களாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க, என் தம்பியோட 2 வயசு அதிகம், ஆனால் 2 வயசு சின்னதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஏ முடிச்சிருக்கிறதா சொன்னாங்க, ஆனால் 12ஆம் கிளாஸ் தான் இவன் முடிச்சிருக்கா, அதை கூட விடுங்க, இது குழந்த விஷயத்தில் கூட இவங்க பொய் சொல்லிட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டிங்களா, அதை தான் நாங்களும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழலி வந்து பேசுகிறாங்க. ஊர் மனுஷங்க யாருமே வாயை திறக்கிறதில்ல, எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போது மயிலுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா நம்ம அதாவது கோமதி வந்து இனிமேல் தயவு செஞ்சு யாருமே இங்கே இருக்காதீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, மயில் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிடுறாங்க. இப்போ பாக்கி இருந்துட்டு, கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் செய்ய தான் போகிறேன், என் பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைப்பேன், இந்த பாக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியல